வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ஓவன் இல்லாமல் சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ சர்க்கரையை நல்லா பொடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்தலாம். இதை இப்போ நல்லா நுரைக்க அடிச்சுக்கணும். இதோ முட்டையை நல்லா நுரைக்க அடிச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்குன வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சிருங்க. இது நல்லா கலந்துடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேக்குக்கு கொக்கோ பவுடர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக போன்வீட்டா எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/4 கப் போன்வீட்டா அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால மிக்சியில் அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட போன்வீட்டா பவுடர் ரெடி. இப்போ 1 கப் மைதா எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதோட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த போன்வீட்டாவையும் சேர்த்து ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி. அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வரலாம். இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்கோம், அதனால ஒரு பெரிய ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருங்க. அப்போ தான் ஸ்மெல் வராது. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெட் இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து கலந்து விடுங்க. இதோ நம்மளோட பேட்டர் ரெடி. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் ஏதாவது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் தடவுங்க. நம்ம குக்கரில் உப்போ இல்லை மணலோ போட போகிறதில்ல, அதே மாதிரி பாத்திரம் கூட உள்ளே வைக்க போகிறதில்ல. அப்படியே டைரெக்டாக குக்கரில் ஊற்ற போகிறோம். அடியில் பிடிக்காமல் இருக்க இந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நல்ல A4 ஷீட்டில் வெண்ணெயோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். லைட்டாக தட்டிக்கோங்க, அப்போதான் ஈவன் ஆகும். இப்போ ஸ்டவ் மேலே தோசைக்கல்லை வைங்க. இது 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் குக்கரை இது மேலே வைங்க. இதை கண்டிப்பாக டைரக்ட் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா அடியில் கொஞ்சம் தீஞ்சிரும். விசில் இல்லாமல் மூடி போட்டு 40லேருந்து 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். எனக்கு இங்கே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். நடுவில் வெந்திருந்துச்சுன்னா ஒட்டாமல் வரும். ஓரெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திருப்புங்க. ஈஸியாக திருப்பிடலாம். ரொம்ப முக்கியமாக இது ஆறுனதும் திருப்புங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இது பேசிக் ஸ்பாஞ்ச் கேக். இது ரொம்ப சாஃப்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் எப்படினாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நான் இங்கே க்ரீம் இல்லாத பட்டர் இல்லாத ரொம்ப சிம்பிளான ஃப்ராஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். அதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான டீ டைம் கேக்க கேட்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.